அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஆக பரிசுத்தமான இதயத்தோடு வாழ்ந்தவர் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சுஜூதில் அதிகமாக கேட்ட துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. இது சுஜூதில் அதிகமாக கேட்ட துஆ. அத்தஹியாத்துல விடாம கேட்டுட்டு வந்த ஒரு துஆ தெரியுமா? கருத்து தெரியும் நினைக்கிறேன். ஆத்தி நஃப்ஸி தக்வா, யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸுக்கு தக்வா வைத்தா, என்னுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் அத்தஹியாத்தில் விடாமல் கேட்டுக்கொண்டு வந்த ஒரு துஆ, முஅவ்விதாத்தை ஓதிவிட்டு என்னது? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம், அல்லாஹும்ம இன்னி ظلمtu நஃப்ஸி ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وارحمني انك انت الغفور الرحيم. என்ன கேக்குறாங்க? اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا. யா அல்லாஹ், நான் என்னுடைய நஃப்ஸுக்கு நிறைய அநீதி இழைத்துக் கொண்டேன். யார் சொல்றார்? சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்திஹாத்தில் உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், எனக்கு நான் நிறைய அநீதி இழைத்துக் கொண்டேன், நீ என்னை மன்னிப்பாயாக. நம்முடைய ஃபீலிங்ஸ் என்ன சகோதரர்கள்? இன்றைக்கு நான் மாத்திரம் அநீதி இழைக்கவில்லை, மற்றவன் எல்லாம் அநியாயக்காரன். இந்த பிரார்த்தனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஸ்கியாவை எந்த அளவு நமக்கு வலியுறுத்துகிறார்கள் என்பது புரியும். அதே போன்று இரண்டாவது பகுதியாகிய ஜக்காத். ஜக்காத்துல் மாலை பொறுத்தவரையில் இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இஸ்லாத்தின் 5 கடமைகளில் பிரதானமான ஒன்று. புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், 5 தூண்கள் கட்டப்பட்டுள்ளது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇஸ் ஸகாத். இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒரு தூணாக ஜக்காத் காணப்படுகிறது. இந்த ஜக்காத்தை ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் போய் தப்புவதற்காக வேண்டி கொடுக்க வேண்டும், ஊருக்கு உலகத்திற்கு அல்ல. ஏனென்றால் மஹ்ஷரில் வைத்து தண்டனை வழங்கப்படக்கூடிய ஒரு குற்றம் ஜக்காத்தை விடுவது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மஹ்ஷர்ல பொதுவாக எல்லோரும் இந்த சூரிய உஷ்ணத்திலிருந்து வியர்வையில மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருப்பாங்க. இந்த ஜக்காத்து கொடுக்காமல் அந்த ஜக்காத்தை பதுக்கி வைத்தவனுக்குரிய நிலை என்ன தெரியுமா? அவன் பதுக்கி வைத்தவை அனைத்தும் நரகத்தில் போட்டு சூடாக்கப்பட்டு அவனுடைய விலாவிலும் அவனுடைய முகத்திலும் அவனுடைய முதுகிலும் அதனால் சூடு போடப்படும். அந்த பொருட்கள் சூடு குறைந்தவுடன் மீண்டும் நரகத்தில் போட்டு சூடாக்கப்பட்டு அப்படி தண்டனை கொடுக்கப்படும். எதுவரைக்கும் என்றால் மனிதர்கள் மத்தியில் அல்லாஹு தஆலா வந்து தீர்ப்பு வழங்கும் வரைக்கும் இது நடந்து கொண்டிருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். சிம்பிளா இன்றைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கக்கூடிய ஹுப்பு தகாசுர், அதிகமாக சேர்க்க வேண்டும் என்ற அந்த உணர்வு, பொருளாதாரத்தை பற்றிய தெளிவில்லாத தன்மை. பொருளாதாரம் சேர்த்துக்கிறீங்க இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும், சேர்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்ன ரிசல்ட் என்ன? யகூலு இப்னு ஆதம் மாலி மாலி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆதமுடைய மகன் என்னுடைய பணம் என்னுடைய பொருளாதாரம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் வலைஸ மின் மாலிஹி இல்லா மா அகல ஃபஅப்லா இல்லா மா அகல ஃபஅஃப்னா அவ் லபிஸ ஃபஅப்லா அவ் தஸத்தக ஃபஅப்கா. அவனுடைய பொருளாதாரத்தில் அவனுக்குரியது எது தெரியுமா? அவன் உண்டது, அவன் உடுத்தது, அவன் தர்மம் செய்து சேமித்தது, இதுதான் அவனுக்குரியது. ஆனா புரியாம சேர்த்துட்டே இருக்கிறான். என்னன்னு கேட்டா பிள்ளைகளுக்குன்றான். மர புள்ள ஆரம்பிக்கிறான் திரும்ப. பாப்பா மூத்தா போய்த்தார், புள்ள ஆரம்பிப்பான் திரும்ப. என்னன்னு கேட்டா அவன் சொல்ல எந்த பிள்ளைகளுக்கு என்ன நடக்குதுன்ற கொஞ்சம் பிராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. நம்மட வாப்பா மாதிரி தேடினாங்க, தேடி வச்சுட்டு மூத்தா போய்த்தாங்க. வாப்பா வச்ச சொத்தை நம்ம அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்முடைய சமுதாயத்தில் தந்தையின் சொத்தை வைத்து அனுபவிக்கிறவர்கள் தந்தையோட பேர்ல ஒரு மஸ்ஜித் கட்டியிருக்கிறாங்க. நிறைய வச்சுட்டு போனார்.
இவர் தேடினார் என்னத்துக்குண்டா மகனுக்கு 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 தான் தேடினார். தந்தையுடைய சொத்து நிறைய இருக்கிறது. அந்த சொத்துல அவர் வீடு கட்டியிருக்கிறார், ஒரு 50 லட்சம் 1 கோடி ரூபாய் பெறுமதியான வீடு. ஆனால் வாப்பட பேர்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு மஸ்ஜித் கட்டுறதுக்கு இவருக்கு மனம் வருமானு கேட்டா இல்ல. வாப்பாவுடைய பேர்ல ஒரு மദ്രസா நிறுவுவதற்கு மனம் வருதா? இல்ல. அட்லீஸ்ட் ஒரு கிணறு இல்லாத வீட்டுக்கு ஒரு கிணற்றை தோண்டி கொடுப்போம் வாப்பாட பேர்ல. வாப்பா எவ்வளவு சொத்துக்களை எனக்கு விட்டுட்டு போனார், அந்த ஃபீலிங் வரல. அது ஒரு வகையான ஏமாற்றுறது இருந்தது. அதனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியா புரிஞ்சாங்க, சொத்து சேர்க்கிறத அவங்க தடுக்கல, சொத்து சேர்க்கிறத அவங்க தடுக்கவே இல்லை. ஆனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க சொத்து சேர்க்கல. அவங்க வீட்டுல தூங்குறாங்க, தூங்கிட்டு வெளியே வரும்போது சஹாபாக்கள் நிக்கிறாங்க பார்த்துட்டு, அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே அழ ஆரம்பிக்கிறார். ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க என்ன நடந்துச்சு உமர்? ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ரோம் நாட்டு மன்னனும் பாரசீக நாட்டு மன்னனும் பஞ்சனை மெத்தைகளிலே படுத்துறங்குகிறார்கள், தங்க தட்டுகளிலே சாப்பிடுகிறார்கள். நீங்கள் என்னவென்றால் ஈச்சோலையினால் செய்யப்பட்ட பாயில் படுத்து கிடந்து வருகிறீர்கள் என்பதை உங்களுடைய மேனி காட்டுகிறது. உங்களுக்கு ஒரு கட்டில் செய்து தருகிறோம், அதில் நீங்கள் படுக்க வேண்டும் என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன உறவு இருக்கிறது? இன்னமா மஸலி வ மஸலு துன்யா கமஸலி ராகிபின் இஸ்ததல்ல தஹ்த ஷஜரா, எனக்கும் இந்த உலகத்திற்கும் இடையில் உள்ள உதாரணம் ஒரு மர நிழலில் ஓய்வெடுத்தவனுடைய உதாரணம். நீண்ட பயணத்தை செய்கிறான், ஓய்வெடுப்பதற்காக ஒரு மர நிழல் உட்காருகிறான். இவன் அந்த இடத்துல வீடு கட்டிட்டு குடியிருந்துருவானா? ரெஸ்ட் எடுத்த உடனே போயிடுவான். இதுதான் என்னுடைய பார்வை என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு முறை சஹாபாக்களோடு போகும்போது ஒரு ஆடு செத்து போய் கிடக்கிறது, காது கட் பண்ணப்பட்டு செத்த ஒரு ஆடு கிடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஆட்டை தூக்கி கேட்கிறாங்க, இதை யார் ஒரு திர்ஹத்திற்கு வாங்குவார்? சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃப்ரீயா கொடுத்தாலே யாரும் வாங்க மாட்டாங்க, இந்த திர்ஹத்துக்கு நீங்க விலை பேசுறீங்களே. ரசூலுல்லாஹி சொன்னார்கள், இந்த ஆட்டை விட துனியா அல்லாஹ்வுடைய பார்வையில் இழிவானது. ஆனா புரிய முடியுது இல்ல, நம்மள ரியலைஸ் பண்ணினால் மாஷா அல்லாஹ் நிறைய கோடீஸ்வரர்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை ரியலைஸ் பண்ண அள்ளி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பள்ளி கட்டு, மദ്രസா கட்டு, ஏழைகளுக்கு வீடு கட்டு, கிணறு கட்டு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஜக்காத்தை ஊரை ஏமாத்துவதற்காக அல்ல. நாளைக்கு மஹ்ஷர்ல போய் அவ்வளவையும் அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டுவான், இதான் நீ பதுக்கி வச்சது, இத்தனை லட்சம், இத்தனை பவுன் தங்கம், எல்லாம் என்ன அறிக்கை, இவற்றை பாரு என்று சொல்லி அப்படியே நரகத்தில் போட்டு சூடாக்கி அதை கொண்டு வந்து பழுத்து நெருப்பில் போட்டு பழுக்க வைக்கப்பட்ட பிறகு அவனுடைய முகத்திலும் முதுகிலும் அவனுடைய விழாவிலும் அதை கொண்டு சூடு போரும் போது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த ஹதீஸை நம்பக்கூடிய ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தில் வெளியே போக வேண்டிய ஜக்காத்தை ஏதாவது பதுக்கி வைப்பாரா? நிச்சயமாக நடக்காது. அது மட்டும் இல்ல, அது ஒரு பாம்பு வடிவில மறுமையில கொண்டு வரும். நரகத்துக்கு போனதுக்கு பிறகு அது ஒரு பாம்பு வடிவில வருமாம் சொத்துக்கள் எல்லாம். எனவே இந்த ஜக்காத்தை வெற்றி பெற்ற மூமின்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான்.